குட் மார்னிங். டுடே 1st October 2025. டைம் பார்த்தீங்கன்னா 11:50 AM. இன்னைக்கு இந்த மார்க்கெட் எப்படி பர்ஃபார்ம் பண்ணிருக்கு அப்படிங்கிறத நாம இங்க பார்க்க போறோம். இது ஒரு எஜுகேஷனல் வீடியோ. இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்க. இந்த லெவலை எப்படி நம்ம கன்வெர்ட் பண்றோம் ஆப்ஷன் ட்ரேடிங்ல அப்படின்னு பார்ப்போம். ஸோ இது எப்படி நடக்குது அப்படின்னா, ஆப்ஷனோட சார்ட்ல சிக்னல் எடுக்கும். அதை ரோபோ ஆட்டோமேட்டிக்கா ஆப்ஷன் பையிங் எடுத்து இந்தி மணியில ஆட்டோமேட்டிக்கா ட்ரேட் எடுக்கும். ஓகே, இப்ப இங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ ஒரு லெவல் இருக்கு. அந்த லெவல் பேஸ்டு நமக்கு இங்க ஒரு குறியீடு கிடைக்குது. ஸோ நமக்கு 55,007ல ஒரு சிக்னல் கிடைக்குது. ஸோ அந்த சிக்னல் மார்க்கெட்டை எவ்வளவு தூரம் தூக்கிட்டு போகுது அப்படின்னு பாருங்க. நியர்லி 55,007ல இருந்து பாத்தீங்கன்னா 55லேருந்து இது ஹை பார்த்துக்கோங்க 428. நியர்லி 400 பாயிண்ட்ஸ் ஃப்ரம் ஹியர் டு தர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ மார்க்கெட் கீழே விழல. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபிபொனாசி லெவல் இருக்கிறதுனால கிராஸ் ஓவர் இங்கே நடந்து 162% மேலே வச்சதுனால இந்த மார்க்கெட் R2 R3 அப்படின்னு எடுத்துட்டு போகுது. ஸோ 200 EMA பீட் பண்ணிட்டு இங்கே போய்கிட்டு இருக்கு மார்க்கெட். அதே மாதிரி நிப்டி சைடும் நமக்கு ஒரு குறியீடு கிடைச்சது, பை சைடு கிடைச்சது. ஸோ அந்த சைடு தான் இந்த மார்க்கெட் போகுது. அட் எனி காஸ்ட் நமக்கு கீழே விழுகிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்டர்டே ஹை இங்க இருக்கு, டே லோ 127%ல இருக்கு. 200 EMA மேல் நோக்கி இங்க மார்க்கெட் மேல தூக்கிட்டு போகுது. ஸோ இங்க ஆரம்பிச்சது தான் நீங்க பாக்குறீங்க 24,757ல ஒரு பை சைடு அது எவ்வளவு தூரம் போயிருக்கு அப்படின்றத நீங்களே பாருங்க. ஸோ ஹை 857, கிட்டத்தட்ட 100 பாயிண்ட்ஸ் இங்கே ஏறி இருக்கு. இங்கேருந்து நிஃப்டி ஃபியூச்சர்ல 24,757ல ஆரம்பிச்சு ஒரு 100 பாயிண்ட்ஸ் போல அது மேல ஏறி இருக்கு. இதுக்கான ரீசன் நமக்கு தெரிஞ்சாகணும்ல. ஸோ எதனால இது நடந்துகிட்டு இருக்கு? பேங்க் நிஃப்டியோட ஆப்ஷன் மூவிங் எதனால நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, HDFC பேங்க்கும் அண்ட் ஐசிஐசி பேங்க்கும் ரெண்டும் தான் இந்த மார்க்கெட்டை மூவ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கு. ஏன்னா மோர் தென் 50% ஆஃப் ஹோல்டிங் அவங்க தான் வச்சிருக்காங்க மார்க்கெட்ல. HDFC பேங்க் 32%, ஐசிஐசி பேங்க் 22%, அண்ட் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா 17%. ஸோ தே ஆர் 70% பேங்க் நிஃப்டி ஃபியூச்சரை ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அதுவும் இல்லாம HDFCயோட லிக்விடிட்டி வேல்யூ 14,864 crore எபோவாக இருக்கு. அந்த ரீசன்னால அந்த HDFC பேங்க்கும் ஐசிஐசி பேங்க்கும் மூவ் ஆகிறப்ப பேங்க் நிஃப்டியும் உங்களுக்கு ஃபியூச்சர்ல மூவ் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதோட எவிடன்ஸை இங்க நம்ம பார்க்குறோம். ஸோ காலையில ஓப்பன் ஆச்சு. இந்த இடத்துக்கிட்ட பார்த்தீங்கன்னா S1 எஸ்டர்டே லோ காமிச்சிருச்சு. ஸோ அங்கேருந்து ஃபிபொனாசி 0% காமிச்சதுனால அங்கேருந்து மார்க்கெட் மேலும் போயிட்டு இருக்கு. அதே மாதிரி ஐசிஐசி பேங்க்கும் பார்த்தீங்கன்னா காலையில பார்த்தீங்கன்னா அதே லெவல் தான் 0% வச்சு காமிச்சிட்டாங்க. ஃபர்ஸ்ட் கேண்டில்லையே மார்க்கெட் மேல் நோக்கி அழைச்சிட்டு போயிடுச்சு. அப்ப இந்த ரெண்டு பேங்க்கும் எப்படி நடக்குதோ அதை சிமிலரா பேஸ் பண்ணி தான் பேங்க் நிஃப்டி ஃபியூச்சரும் ஆப்ஷனும் ரன் ஆகிட்டு இருக்கு. பிரீமியம் டிகேல இருந்து எல்லாமே அங்கதான் நடந்துட்டு இருக்கு. ஸோ இதை தெரிஞ்சா மட்டும்தான் இந்த 3 பேங்கோட மூவ்மெண்ட்டை பொறுத்து தான் நம்ம ஈஸியா இந்த மார்க்கெட்டை எப்படி இந்த மார்க்கெட் ஒன் சைடு மார்க்கெட்டா போதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ மார்க்கெட் 4 விதமான மார்க்கெட் நடந்துகிட்டே இருக்கு. கேப் அப், கேப் டவுன், இல்ல கேப் டவுன் ஆகி அப் ஆகும், இல்ல கேப் அப் ஆகி டவுன் ஆகும். இந்த 4 ப்ராபபிலிட்டியில நம்ம எப்படி ட்ரேடு பண்ணும், இந்த ஃபிபொனாசி லெவலை பேஸ் பண்ணி எப்படி ட்ரேட் பண்றோம், அதை ரோபோவோட இன்கார்பரேட் பண்ணி அதுல நம்ம எப்படி பர்ஃபார்ம் பண்றோம் அப்படிங்கிறதா இங்க ஒரு பெரிய சேலஞ்சாவே இருந்துகிட்டு இருக்கு. ஸோ இங்க இருக்கிற இன்னைக்கு நம்ம பர்ஃபார்ம் பண்ணதை நீங்க பாக்குறீங்க. ஸோ நாளைக்கு இன்னொரு ட்ரேடில் சந்திக்கலாம். ஸோ உங்களுக்கு இதை பத்தி டீட்டெயில் தெரியணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஜூம் லிங்க் அனுப்புறேன் உங்களுக்கு. ஸோ டெய்லி மீட்டிங் நடக்கிறத, இந்த மார்க்கெட் எப்படி பர்ஃபார்ம் பண்றன்ற எஜுகேஷனல் வீடியோவை நீங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த மார்க்கெட் எப்படி ரன் ஆகுதுங்கிற அந்த ஐ ஓப்பனிங்கை நீங்களும் தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நீங்க சக்சஸ்ஃபுல் ட்ரேடரா மாற முடியும். ஸோ இந்த ஜூம் மீட்டிங் எல்லாமே ஃப்ரீ தான். நீங்க யார் வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணி இந்த ட்ரேடிங் எப்படி நடக்குது அப்படின்றத ஃபர்ஸ்ட் தெரியணும். லெவல் பேஸ்டு எப்படி நடக்குது அப்படின்றது தெரியணும். ஹிஸ்டாரிக்கல் ஃபிபொனாசி லெவலை பேஸ் பண்ணி தான் இந்த மார்க்கெட் என்டையர் மார்க்கெட் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் ஆப்ஷன்ல நீங்க நிறைய ப்ரொஃபஷனலா நீங்க மாற முடியும்.
ஸோ நாளைக்கு என்ஐசி ஹாலிடே. ஸோ ஃப்ரைடே நம்ம எல்லாரும் சந்திக்கலாம். தேங்க்யூ ஆல். பை பை.